ஹரியோம் அனன்யா, அன்னைக்கு நம்ம ஒரு அங்கிளை இன்வைட் பண்ணியிருந்தோம்ல, அவர் இங்கே வந்திருக்காரா? ஓ, வித்யாசாகர் அங்கிளா? வந்திருக்காரு. அங்கே தானே இருக்காரு. எதுக்கு கேட்குற? அவர் கூட அன்னைக்கு தனக்கு ஹிஸ்ட்ரியில் டவுட் இருந்ததா சொன்னார். அதை ப்ரொஃபஸர் கிட்ட வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அவர் டவுட்டு கிளியர் ஆச்சா இல்லையா? வாயன் அவர்கிட்டயே போய் கேட்போம். போகலாமே. சார் உங்களோட புஸ்தக கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. எவ்வளோ புஸ்தகங்கள் பாரதத்தோட கலாச்சாரத்தை பற்றியும் சரித்திரத்தை பற்றியும். வாவ்! ஏதாவது புக்ஸ் வேணும்னா எடுத்துக்கோப்பா, படித்து திருப்பி தாயேன். ஃபீல் ஃப்ரீ. ஷோ சார், இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்கு. இட் இஸ் ஆன் ஜாதி, வர்ணா அண்ட் காஸ்ட். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் நம்ம சமுதாயத்தில் காஸ்ட் வந்து ஒரு பிரிவையும் பாகுபாடையும் ஏற்படுத்தி தேசத்தினுடைய நிலையான தன்மையையே பலகீனப்படுத்தி நம்ம ரொம்ப பின்னுக்கு தள்ளி இருக்கு. அதைத்தானே இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. யூ கான் பி மோர் ராங் வித்யாசாகர். நீ அவசியம் இந்த புக்கை படிக்கணும். நம் பாரத தேசத்தோட கலாச்சாரம் ரொம்ப உன்னதமானது. இன்றைக்கும் நம்ம தேசம் தார்மீகமாக இருக்குன்னா அதற்கு நம்ம சிறந்த கலாச்சாரம்தான் காரணம். அப்போது ஏன் இன்னும் நிறைய தவறுகள், கொடுமைகள் ஜாதியினுடைய அடிப்படையில் நடந்துட்டுருக்கு? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாரதியார் ஏன் பாடினார்? சரி, ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், புரியறதான்னு சொல்லு பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஈட் மோர் பனானாஸ் தேன் monkeys. வெரி கிளியர். மனுஷர்களோட குரங்குகளோட மனுஷர்கள்லாம் அதிகமாக வாழைப்பழம் சாப்பிட்றா. இதே தப்பாக புரிஞ்சுட்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஈட் மோர் பனானாஸ் தேன் தே ஈட் monkeys அப்படின்னா மனுஷங்க குரங்குகளை சாப்பிடுவதை விட பனானாஸே அதிகம் சாப்பிட்றா அப்படின்னு எடுத்துட்டா நாம் என்ன சொல்ல முடியும்? Oh my God, that is absurd and it also distorts the facts, sir. எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி டிஸ்டார்ஷன் தான் இங்கேயும் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிள், தவறான புரிதல் தான் இதற்கு காரணம். இந்த மாதிரி நம்ம வர்ண சிஸ்டத்தை தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக உபயோகப்படுத்தி உசத்தியான வர்ண தர்மத்தை கொச்சப்படுத்திட்டாங்க சிலர். ஓ, புரியலையா சார் இந்த இடம்? இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன்ல. நம்மளோட வேதிக் சொசைட்டியில் வர்ண தர்மம் என்பது ஒரிஜினலாக ஒருத்தரோட குணத்தின் அடிப்படையிலும் அவரோட தொழிலின் அடிப்படையிலும் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் கூட 4ஆவது அத்தியாயத்தில் இதை சொல்கிறார். சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷ. 4 வர்ணங்களும் என்னால் குணங்கள், கர்மங்கள் இவற்றின் அடிப்படையில் படைக்கப்பட்டன. ஓ, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் வர்ணாசிரம விதாயினி அப்படின்னு அம்பாள் இந்த கிளாசிஃபிகேஷனை தந்த மாதிரி சொல்லியிருக்கோ? வெரி வெல் எம்பசைஸ்டு வேதா. அன்றைய காலத்தில் பிறப்பும் கர்மத்துடனே இசைந்திருந்தது. வர்ண வியவஸ்தா என்பது நம் பழமையான சமுதாயத்தில் ஒரு ஒழுங்குபாடுடன் வாழ்வதற்கு உதவியாக இருந்தது. இதில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய கடமையை செய்து சமுதாய நலனை காக்க வேண்டும். எனவே சமுதாயத்தில் ஒழுங்கையும் ஒற்றுமையையும் உருவாக்கியது. ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சிறப்பாக செய்ய வழித்தகுத்தது. அத்தகைய சொசைட்டியில் எல்லோருக்கும் வேலை இருந்தது. முக்கியமாக பிடிச்ச வேலையை எல்லாரும் செஞ்சுட்டு வந்தான். சமுதாயம் ஒரு உடம்பை போல இணைந்து இயங்க உதவியது. இவ்வாறு தனிமனித அளவிலும் சமுதாய அளவிலும் ஹார்மோனியஸாக க்ரோ ஆவதற்கு வழிவித்தது இந்த சிஸ்டம். ஓஹோ, அதுதான் இப்படி டிஸ்டார்ட் ஆகிடுதா? யூ ஆர் கரெக்ட். வேதிக் டைமில் வர்ண சிஸ்டம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. ஆசிரம தர்ம, வர்ண தர்ம ஃபாலோ பண்ணிப்பட்டு இந்த ராஷ்டிரமும் ஸ்மூத்தாக இயங்கியிருந்தது. ஒருத்தரோட வர்ண அப்படின்னு ஃபிக்ஸ் கிடையாது, தெரியுமோ? அவளோட திறமைகள், நடந்து கொள்ளும் விதம், இதையெல்லாம் வச்சு அது மாறக்கூட மாறலாம். ஸோ வர்ணா அப்படின்னா ஜாதி, காஸ்ட் அப்படின்னு ஆகாத? சர்டன்லி நாட். காஸ்ட் அப்படின்ற வார்த்தையை காஸ்டா என்ற போர்ச்சுகீஸ் வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் தே ஸ்டார்டட் யூஸிங் இட் ஃப்ரீலி. வர்ண சிஸ்டம் சொசைட்டிக்கு தேவையான அத்தனை ரோல்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தது. நாம் மகாபாரத கதையில் ஆதி பர்வத்திலேயே இதற்கு எக்ஸாம்பிள்ஸாக வர்ணா பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? ஏகலவ்யன், கர்ணன் கதைகள் மூலமாக.
இன்ஃபேக்ட் நம்ம கல்ச்சரில் தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் ஈவன் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். இன் ஷார்ட், இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் சொசைட்டியை, தேசத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கவே ஏற்படுத்தப்பட்டன. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரைட்ஸ் பற்றியே பேசிட்டு இருக்காமல் டியூட்டிஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்ட போது அது நிலையான சமுதாயத்தை இருந்தது. அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களோட தர்மத்தை பாதுகாத்தால் சமுதாயம் வளரும். சமுதாயம் வளர்ந்தால் தேசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் ராஷ்டிரம் தாரயதாம் துருவம். ஓ, தேங்க்யூ வெரி மச் சார். என்னுடைய ஒரு தவறான புரிதலை இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஹரி ஓம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவாக புரியுறதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட மேலான சந்தோஷம் ஒரு குருவுக்கு கிடையாது. ஹரி ஓம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். நாராயண நாராயண. நம்முள் யாரும் ஒருவருடன் ஒருவர் வாழ்வாதாரத்துக்கு போட்டி போட்டு கொள்ளாமல் அவர்களுடைய சிறப்பான தன்மையை சமுதாயத்துக்காக வெளிப்படுத்தி ஆத்ம ஞானத்துக்கு பாத்திரமாக வேண்டும் என்று வேதத்தில் விதிக்கப்பட்ட இந்த விஷயத்தை மனுவானவர் 4 வர்ணங்களாக பிரித்து நமக்கு சமுதாய நீதியை கொடுத்திருக்கிறார். அந்த சமுதாய நீதியை கெடுத்தாலொழிய இந்த பாரதத்தை கைப்பற்ற முடியாது என்று நன்கு அறிந்திருக்கிறார்கள் அந்த வெள்ளைக்காரர்கள். ஏன் வைஷம்பாயனரை நான் சொல்லுவது சரிதானே? முற்றிலுமாக உண்மை. எந்த ஒரு சமுதாயத்திலும் இன்றைக்கும் கூட மேலை நாடுகளில் கர்மத்தின் அடிப்படையில் இந்த 4 பிரிவுகள் இருந்து கொண்டுதான் செய்கிறதே. அதனால் வந்திருக்கும் கூடியிருக்கும் மக்களே, நம் கலாச்சாரத்தினுடைய அடையாளமாகிய நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கல்ச்சுரல் விஷயங்கள், நம்மளுடைய மதத்தினுடைய சின்னங்கள், முக்கியமாக நெற்றியில் திலக்கமிடுவது நம்மளுடைய பெருமை. நாம் ஒவ்வொரு நாளும் நெற்றியில் திலக்கமிடும் பொழுது அது நம்ம பாரத அன்னையின் நெற்றியில் ஏறுகின்ற அந்த திலக்கமாக நினைத்து நாம் வழிபட வேண்டும். நம்மளுடைய சின்னங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எதையும் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாம் மாற்றிக்கொள்கிறோம் என்றால் நம் மதத்தை விடுகின்ற ஒருவன் தயாராகி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அதனால் அதனை தியாகம் செய்துவிட்டு நம்முடைய கலாச்சார அடையாளங்கள் எதுவோ அதை அனைத்தும் நீங்கள் சிரமமேற்கொண்டு தெய்வத்தின் காரியமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான வேண்டுகோள் உங்களிடம். வைஷம்பாயனரே, இங்கு வந்திருக்கும் சான்றோர்கள், அவைத்தலைவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் என் மனதில் ஒரு ஐயம். வந்து பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்கள் முதலில் கோபால்ஜி அவர்கள் பேசினார், பின்பு கிரண் அவர்கள் பேசினார். பூலோகத்திலோ முக்கியமாக பாரதத்திலோ சில மனிதர்கள் எப்பொழுதும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பெண்களை என்ன பண்ணுகிறீர்கள், பெண்களுக்கு சம உரிமை இல்லையா, பெண்களுக்கு உங்கள் விஷயத்தில் இடமில்லையா என்று வளர்ச்சியை முடக்குகிறார்கள். ஏன் இந்த ராஜசூய யஜ்ஞம் நடக்கிறதே, இந்த ராஜசூய யஜ்ஞத்திலும் அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறதே. பேசிய இருவரும் ஆண்கள், பெண்களுக்கு ஏது இடம்? நாரதமுனியே, அதாவது என்றைக்குமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஆண் பெண் சம உரிமை கோரல் என்பதே இல்லை. அவரவர் தம்முடைய அடையாளத்தை தெரிந்து கொண்டதால் தர்மத்தில் 2 பேரும் போட்டிக்கு உண்டானவர்களே இல்லையே. அப்பொழுதுதானே சம உரிமை பற்றி பேசுவதற்கு இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்களுக்குத்தான் அதிக உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்களே சொல்லுங்களேன், யாருக்கு பொறுப்பு அதிகமோ அவர்களுக்குத்தானே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்களோ பொறுப்பதிகம் என்கிறீர்கள். ஆனால் பூலோகத்தில் இருக்கும் பெண்களோ, முக்கியமாக பாரதத்தில் இருக்கும் பெண்கள் எமக்கு பொறுப்பதிகம் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு வேலை அதிகம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அதுதான் இன்றைய நிலை. ஏனென்றால் யாரும் தன்னுடைய கடமையை பற்றி பேசுவதில்லை, உரிமையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். ஆனால் 3 லோகத்தையும் சஞ்சாரம் செய்து பார்த்த நான் அந்த ராஜசூய யஜ்ஞ நிகழ்ச்சியிலும் பார்த்தேன். ஒரு அழகான பெண்மணி அடுத்து பேசுவதற்காக தயாரான நிலையில் இருக்கிறாள்.
யார் இது? நானும் கூட அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று கேட்பதற்கு ஆவலாகத்தான் இருக்கிறேன் மாமியே. அவர்களது பெயர் ஸ்ரீமதி நிருத்யா ஜெகநாதன். அவர்கள் டிகேவி தேசிகாச்சாரி அவர்களுடைய மாணவியாக இருக்கிறார்கள். 22 வருடங்களுக்கு மேலாக மாணவியாக இருந்து கற்றிருக்கிறார்கள். ஷீ இஸ் ஆல்சோ தி டைரக்டர் ஆஃப் கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா ஸ்டடீஸ். ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் யோக சிகித்சா. யோக சிகித்சா என்றால் எங்கள் குருநாதர் ஞாபகம் வருகிறார். நானும் என் நண்பன் ஸ்ரீதரும் யோக சிகிச்சைக்காகத்தான் அவரிடம் போனோம். அவர் உடலுக்கு யோகா கொடுக்கவில்லை, பிராணனுக்கு யோகா கொடுத்தது போக அதையும் தாண்டி ஆத்ம ஞானம் என்ற ஞான யோகத்தை கொடுத்து விட்டார் எங்களுக்கு. அதனால் யோகாவுக்கும் எங்களுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. அப்படி யோகினி என்ற அவார்டை பெற்ற பரமார்த்த நிகேதனிலிருந்து யோகினி என்ற அவார்டு பெற்றிருக்கிறார். யோக லக்ஷ்மி என்ற அவார்டு பெற்றிருக்கிறார். யோக சிகித்சா ஆச்சாரியா என்று அறியப்படுகிறார். யோக சக்தி பாரத் மாதா கி என்றிருக்கிறார். சீனியர் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் வித் ஓவர் 1500 ஸ்டேட் ஷோஸ், 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? நான் இங்கே நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் படித்தால் இதுவே தனி கருத்தாக, தனி ஒரு இதுவாக ஆகிவிடும், பேச்சாக ஆகிவிடும். அதனால் ஓவர் டு ஸ்ரீமதி நிருத்யா ஜெகநாதன் ஜி.